கடவுள் எங்கு இருக்கிறாரோ அங்கே பதில் இருக்கும். கடவுள் எங்கு இருக்கிறாரோ அங்கே உயிரும் இருக்கும். ஒரு நதி உள்ளது என்று சொல்வது யார்? கடவுளே உயிரின் ஆதாரம், உயிரின் நீரூற்று. ஒரு நதி உள்ளது, அதன் கால்வாய்கள் கடவுளின் நகரத்தை, உன்னதமானவரின் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை மகிழ்விக்கின்றன. நதி இருக்கும் இடம் எங்கும் பசுமைதான் அல்லவா? எங்கு நதி ஓடுகிறதோ அங்கே உயிரினங்கள் இருக்கும். நதிக்கரையில் இவ்வளவு பசுமை பயிர்கள் இருக்கின்றன என்றால் கடவுள் இருக்கும் இடத்தில்தான் அந்த பசுமை, அந்த எல்லா செல்வங்களும், அந்த நிரந்தர நன்மையும் வரும் என்று சொல்வார்கள். அதுதான் வளர்ச்சி, முன்னேற்றம். செல்வம், மகிழ்ச்சி, பதில், சக்தி, பரிசுத்தம் கடவுள் இருக்கும் இடத்தில் வருகிறது. கடவுளை போற்றுதல். அதனாலதான் அந்த நகரத்தில் கடவுள் இருக்கிறார். உன் இதயத்தில் கடவுளின் சந்நிதி இருந்தால் உனக்கு எந்த குறையும் இருக்காது. கடவுள் என் நகரத்தில் இருக்கிறார், அதற்கு எந்த அசைவும் இல்லை என்று சொல்வார்கள். ஏனெனில் அந்த மக்கள் கடவுளின் ஒரு சக்தியை விரும்புகிறார்கள். கடவுளும் அவர்களுக்கு எப்போதும் உதவி செய்கிறாரு. அருணோதயம் என்பது கடவுளின் உதவி.